குட்டி பையன் இருக்கிறானே, இவன் பிறந்ததுல இருந்தே எனக்கு அப்பப்போ மனசுல பிசையும். ஒரு தும்மல் போட்டா தாங்க முடியலையே, இப்படித்தானே அம்மா அப்பாவுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு அடிக்கடி தோணும். அதனால தான் நீங்க கூப்பிட்டதா சொல்லவும் ஓடி வந்தேன். ஆனா தேவா அண்ணன், சுசியும் அவன் மனைவியும் இல்லாட்டி நம்ம குடும்பம் என்ன கதி ஆயிருக்கும் அப்படின்னு புலம்பினான். என் மனைவி மட்டும் இந்துமதிய நம்பி பிள்ளைய கொடுக்காம இருந்திருந்தா, ஐயையோ, அதை என்னால நினைச்சு பார்க்க கூட முடியலையேப்பா, வயிறு கலங்குதே அப்படின்னு மேலும் தொடர்ந்து புலம்பியவன, ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினா இந்துமதி. உதயன் உள்பட எல்லாரும் கேள்வியா அவளை திரும்பி பார்க்கவும், அப்படி முடியாதத அதுதான் நினைச்சு பார்க்க கூட முடியலையே அப்படின்னீங்களே, அப்புறம் எதுக்கு அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நினைச்சு பார்த்து மேலும் மேலும் வயிறு வரை கலங்கி கஷ்டப்படணும்? எனக்கு இந்த லாஜிக் புரியவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது புரியுதா சுசி அப்படின்னு புரியாத அப்பாவி போல கண்களை விரிச்சு இந்து கேட்கவும் எல்லாருக்கும் சட்டென சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு பின்னால அந்த சிரிப்போடையே எல்லாருமா பழைய கதையை வருத்தம் இல்லாம பேசினாங்க. அப்போதைய மனநிலையில யாருக்கும் எதையும் மறைக்கவும் தோணல. அதுக்கு பின்னால பெரியவரோட சார்பில் சிவகுருநாதன் நடந்த விவரங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிவிச்சாரு. காதல் அப்படின்னு தந்தையோட மறுப்பையும் மீறி உதயன் வீட்டை துறந்து வெளியேறி போனான். அவளோடு சேர்ந்து வாழவும் தொடங்கினான் அப்படின்னு கேள்விப்பட்டப்போ விநாயகமூர்த்தி மிகவும் மிகவும் நொந்து போனாரு. அவனை நினைச்சாலே அவருக்கு நெஞ்சு வலிச்சது. ஆசைப்பட்டு ஏங்கி இனி பிறக்காது அப்படின்னு விரக்தி நிலையை அடைஞ்சிருந்த போது பிறந்த செல்வம். 20 வயசுல காதல் அப்படின்னு அவன் ஒரே பிடியா நின்ன போதே மனம் ஒடிஞ்சு விட்ட நிலைதான். ஆனா அவளுக்காக வீட்டை துறந்து அவன் போன போது அவருக்கு கோபம்தான் பெருசா இருந்தது. அந்த கீழ்நிலை பெண்ணோட சோற்றுக்கு கஷ்டப்படும் போதுதான் தெரியும், பணத்துக்காக வந்த அவளும் ஓடிடுவா அப்படின்னு நம்பியே மகனை தடுத்து நிறுத்த அவர் முயற்சி பண்ணல. ஆனா இடைப்பட்ட 4 வருஷங்கள்ல நல்லபடியா படிப்பை முடிச்சு 2 பேரும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதே ஏதோ மனசுக்கு இதமா தான் இருந்தது. இப்போ ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பின்னால அவரோட மனசு அவரையும் மீறி மகன் கிட்ட போயிருச்சு. அவர் கோபம் தணிந்து குடும்பத்தோடு வா அப்படின்னு அழைக்கவும் மகனும் இலகிட்டான். இப்போ அவன் சம்மதித்து வந்த இடத்துல காத்துல மறைந்தது போல காணாமல், அதுவும் குடும்பத்தோட காணாமல் போறது அப்படின்னா எப்படி தாங்க முடியும்? பழக்கப்பட்டிருந்த சிவகுருவை அழைச்சு ஆலோசனை பண்ணாரு. மகனுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தா அது அவரோட சொத்துக்கு ஆசைப்பட்ட தம்பி வழி பிள்ளைகளால் மட்டும்தான் நேர்ந்திருக்க முடியும். அப்படி ஏதோ நேர்ந்திருந்தா அவங்களுக்கு அவரோட சொத்து போய் சேர்றது நியாயம் இல்ல, மனம் ஒப்ப முடியாத அநியாயம். அத்தோட பெத்த தகப்பன் அப்படின்ற முறையில மகனுக்காக அவர் பழிவாங்கியும் தீரணும். கடவுள் அருளால ஒருவேளை அப்படி தப்பா எதுவும் நடக்காம தந்தை கிட்ட வர பிடிக்காம மகன் தானாவே எங்கும் போயிட்டான் அப்படின்னா அவருடைய சொத்து அவருடைய ரத்த